முக்கியமான ஒருத்தரை விசாரிக்கணும். அவர் வேற யாரும் இல்ல, மிஸ்டர் ரத்னம் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கிற அவரோட கூட்டாளி மிஸ்டர் சங்கர் தான். சம்பந்தமே இல்லாம இப்ப இவனை எதுக்கு கூப்பிடுறா? எனக்கு தெரியாம சரக்கு அடிச்சுட்டு போதில எல்லாம் உண்மையும் சொல்லிட்டானா? பெரிய கண்டத்துல இருந்தெல்லாம் தப்பிச்சுட்டேன். இந்த சல்லி பையன் என்ன சொல்ல போறானோ? Proceed. சங்கர் சங்கர் சங்கர். வணக்கங்கம்மா. நீங்க தான் மிஸ்டர் சங்கரா? ஆமாங்கம்மா, அதனால தானே நான் இங்க வந்திருக்கிறேன். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும், அனாவசியமா பேசக்கூடாது. மேடம், நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வந்து நின்னதே இல்லை. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. தப்பு பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு பதட்டமா இருக்கும். சொல்லுங்க, நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க? ஐயோ மேடம், நான் ரத்னத்தை இப்போ வரைக்கும் அண்ணன் தான் கூப்பிடுவேன். ரொம்ப நல்ல நேர்மையான தங்கமான மனுஷன் மேடம். நான் எப்போ அவரை பார்க்க போனாலும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருவாரு. அப்புறம் கையில செலவு காசு கொடுப்பாரு. அவர் எது பண்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவாரு. அப்போ சீதாவை கொலை பண்றதையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணாரா? ஆமா மேடம். ஐயோ இல்ல 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 மேடம், நான் ஏதோ உளறேன் மேடம். அப்படிலாம் எதுவும் இல்லை மேடம். மிஸ்டர் சங்கர், நீங்க ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லலனா நீங்க ஜெயில போய் களி திங்க வேண்டியது இருக்கும். எப்படி உங்க வசதி? ஐயோ வேணாம் மேடம், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் மேடம். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சொல்லுங்க. இங்க பாருங்க மிஸ்டர் சங்கர், நீங்க அங்கேயும் இங்கேயும் பார்க்காம யாரு சிக்னல் கொடுக்கறதையும் கவனிக்காம என் கண்ணை பார்த்து மட்டும் பேசுங்க. சரிங்க மேடம். சொல்லுங்க. மேடம், ரத்னா எனக்கு அவர் ஒய்ஃப் சீதாவை பிடிக்கவே பிடிக்காது. சீதா நீ கொலை பண்றதுக்கு என்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணாரு. அப்போ நீங்க தானே கொலை பண்றதுக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்கீங்க? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மேடம். வழக்கமா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அவளை நான் சும்மா விட மாட்டேன், கொலை பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு. அப்படிதான் கோவமா சொன்னாரு. ஆனா அவர் உண்மையிலேயே சீரியஸா போய் சீதா நீ கொலை பண்ணுவாருன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல மேடம். எனக்கு தெரியல மேடம். இனிமே இந்த மாதிரி சொல்றவங்களெல்லாம் ரொம்ப சாதாரணமாலாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுது. அன்னைக்கு கூட 25வது வருஷ கல்யாண நாள் அன்னைக்கு சீதா நீய கோவிலுக்கு கூட்டு போனப்போ இவர்தான் காலை குறுக்க விட்டு அவங்கள கீழே தள்ளி விட்டு அதுக்கப்புறமா அவரே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு. அந்த சம்பவத்துல இருந்து தான் சீதா அன்னைக்கு கை கால் விளங்காம போச்சு. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அன்னைக்கு ஒரு நாள் நாங்க 2 பேரும் உட்காந்து ஒன்னா சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறப்போ அவரே இதை என்கிட்ட சொன்னாரு.